கேரளாவில் இறுதிக்கட்ட பரப்புரை நடந்துட்டு இருக்கு. இங்க பார்க்கலாம். தற்போது இங்க வந்து பிஜேபியின் சார்பாக தற்போது ரோட் ஷோ நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இங்க தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றிருக்கிறாரு. கேரளாவினுடைய பாஜக தலைவரும் தமிழகத்தினுடைய பாஜக தலைவரும் இருவருமே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பாஜகவின் சார்பாக இங்கு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சுரேந்தர் போட்டியிடுகிறார். இந்த வயநாடு தொகுதியில் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நிலையில தற்போது காங்கிரஸ் பிஜேபியின் சார்பாகவும் இந்த ரேலியானது தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா மதனந்தவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இரண்டு பார்டர்களையும், அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகா கேரளாவை இணைக்கக்கூடிய ஒரு எல்லையோர பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் தற்போது இந்த பாஜகவினுடைய ரேலியானது நடந்துட்டு இருக்கு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தற்போது அம்மாநிலத்தினுடைய பாஜக தலைவரும் மற்றும் வயநாடு தொகுதியின் பாஜக வேட்பாளருமான சுரேந்தருக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது இந்த ரோட் ஷோவா போயிட்டு இருக்க காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். சார் கர்நாடகா போனீங்க, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ கேரளா பாக்குறீங்க, எப்படி இருக்கு சார் மக்களோட மனநிலை? சார், கேரளாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயநாடு தொகுதியில் இருக்கிறோம். தேர்தலுடைய கடைசி நாள். நம்முடைய கேரளாவுடைய மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க. இந்தியாவில் ஒரு விஐபி கான்ஸ்டிடுவன்சிங்கிற பேர் நான் ராகுல் காந்தி அவங்க எம்பியாக இருக்கிறாங்க. போன முறை ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 4,50,000 வாக்குகளுக்கு மேலே மார்ஜினில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே முறை ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை முறை வயநாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகளில் 10 முறைக்கு விட கீழே. அதுலேயும் ஒரு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் கழிச்சிங்கன்னா 5-6 டைம்ஸ் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு கேரளா மக்களுடைய மனநிலை என்ன? நமக்கு ஒரு விஐபி வேண்டாம். குறிப்பாக வயநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைகள், பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ நம்முடைய வேட்பாளர் அவர்கள் 10 ஆண்டு காலம் வயநாட்டில் ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. மக்கள் இவரை மண்ணின் மைந்தனாக பார்க்குறாங்க. எப்போ வேண்டுமானாலும் அக்சசபிளாக இருக்கிறோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். இன்னும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 வருட காலம் ராகுல் காந்தி அவங்கள பார்த்துட்டாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நம்ம கூப்பிட்டா உடனே வரக்கூடிய ஒரு வேட்பாளர் வேணும். அப்படிதான் கிரவுண்ட்ல மூட் இருக்குது. இது கூட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஷோவா இருக்கு. அதே நேரத்தில் இது ஒரு மிக வித்தியாசமான கான்ஸ்டிடுவன்சி. 51% இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15-16% கிறிஸ்தவ பெருமக்கள் இருக்கிறாங்க, 30% இந்துக்கள் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா சமுதாயமும், குறிப்பாக நம்ம மைனாரிட்டின்னு என்ன சொல்றோமோ அந்த சமுதாயம் இங்கே மெஜாரிட்டி, கிட்டத்தட்ட 68% இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டர் இங்கே. அதனால தான் ராகுல் காந்தி அவங்க இங்கே வயநாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த முறை அதையெல்லாம் தாண்டி 4,65,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் உடைத்து நம்முடைய வேட்பாளர் சுரேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடுகளை மக்கள் பார்த்து லோக்கல்ல நமக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. சார், இந்த தாலி விவகாரம் பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில நகைகள் அனைத்துமே இழந்ததுதான் இந்த காங்கிரஸ் பார்ட்டி, காந்தியோட குடும்பம், சோனியா காந்தியின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. எந்த நகை இழந்தாங்க சார்? அதாவது நம்முடைய கட்சியில பாருங்க, ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஆரம்பித்து அதன் பிறகு தீன் தயாள் உபாத்யாயால இருந்து பெரிய கட்சியினுடைய தலைவர்களே மர்மமான முறையில் இறந்தாங்க. அதன் பிறகு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இறந்த ஒரு கட்சி. அவங்க விஐபி பத்தி பேசுறாங்க. இந்த கட்சியில தொண்டர்கள், உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கிறோம், 350க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு 350 விதவைகள் கேரளாவில் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாங்க ஏதோ விஐபி தலைவர்களை பத்தி பேசலைங்க. எங்களுடைய தொண்டர்களை தினமும் கேரளாவில் இழக்கிறோம், தமிழ்நாட்டில் இழந்திருக்கின்றோம், கர்நாடகாவில் இழந்திருக்கின்றோம். ஸோ இன்னைக்கு உண்மையாலுமே ரத்தம் சிந்தி ஒரு கட்சி இந்தியாவில் வளர்ந்துருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. காரணம், அத்தனை விதவைகள் நம்ம கட்சியில் இருக்காங்க. எல்லோரும் தாலி இழந்தவங்க தான். அவங்க சொல்ற மாதிரி 1-2 பெரும் தலைவர்களை மட்டும் அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசி இருக்கின்றாரோ அதைத்தான் அவர் பேசினார். ராகுல் காந்தி அவங்க பேசினது அப்படியே நான் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் பினான்சியல் சர்வே, இன்ஸ்டிடியூஷனல் சர்வே பண்ணுவோம். அது பண்ணதுக்கு பிறகு அவர் ஹிந்தியில சொன்ன வார்த்தை, இந்துஸ்தான் கா ஆஸ்தி கியா வர்கா கே பாஸ் ஹே கிஸ்கே ஆத்மே ஹே. அதாவது இந்துஸ்தானுடைய சொத்து யாரு கையில இருக்கு, எந்த கம்யூனிட்டி கையில இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிப்போம். இது ராகுல் காந்தியினுடைய பேச்சு. சாம் பிட்ரோடா காங்கிரஸுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய தலைவராக இருக்கிறாங்க. சாம் பிட்ரோடா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்கால 55% இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு தந்தையிலிருந்து மகன் கைக்கு வரும் பொழுது 55% அரசு பிடிச்சுக்குது. இந்தியாவிலேயே அதை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு சாம் பிட்ரோடாவுடைய பேச்சு. தினமும் கூட காங்கிரஸ் தன்னுடைய மனதில் இருப்பதை வெளிப்படையா சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியா அந்த முடிவு எடுக்கணும். உங்களுடைய சொத்தை இழப்பதற்கு தயாரா? நீங்க சம்பாதிச்ச சொத்தை டாக்ஸ் எல்லாம் தாண்டி அரசுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸா கொடுப்பீங்களா, அல்லது ஒரு பினான்சியல் சர்வே அரசு நடத்துவதை நீங்க ஒத்துக்குவீங்களா? இதுதான் முக்கியமான கேள்விகளை பிரதமர் வச்சிருக்காங்க. சார், லாஸ்ட் क्वेश्चन சார். சார், இந்த தொகுதியில நிறைய சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும் பிஜேபி வெற்றி பெற்றா அப்படின்ட்டு ஆனி ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்தியா முழுவதுமே சிறுபான்மை நிறைய இருக்கக்கூடிய தொகுதி வடகிழக்கு எடுத்துங்க, பாரதிய ஜனதா கட்சி நிறைய வெற்றி பெற்றிருக்கு. உத்தரப்பிரதேசல 40%, 45% இருக்கக்கூடிய சிறுபான்மை தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி என்பது ஒரு கட்டுக்கதை. இந்த தேர்தலை மக்கள் பதிலடி கொடுப்பாங்க.